டெய்லி ஒரு ஸ்பூன் இதை சாப்பிட்டா போதுங்க 10 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். கருப்பு கவுனி அரிசியை வந்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் நிறைய வெயிட் லாஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, ஆனால் எதுலேயுமே மெஷர்மெண்ட் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு மெஷர்மெண்ட்டோட சொல்ல போகிறேன். 1 கிலோ அளவு கருப்பு கவுனி அரிசியை கழுவி காய வச்சு இப்போ வறுத்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது, நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறீங்க அப்படின்னா நிறைய கூட எடுத்துக்கலாம். இப்போ பார்லி அரிசி 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். இது 100 கிராம் வெறும் 7 ரூபா தாங்க. இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொள்ளு ஒரு 100 கிராம் அளவு எடுத்து வறுத்துக்கோங்க. கொள்ளு நல்லா வெயிட் லாஸ் கொடுக்கும். தாமரை விதை மக்கானான்னு சொல்லுவாங்க, அது ஒரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். அடுத்து கைப்பிடி அளவு சுருள் பட்டை, இதை சிலோன் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது வாசனை அவ்வளோவா இருக்காது, நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம்ல அந்த பட்டை மாதிரி வாசனை இருக்காது, லேசாக தான் இருக்கும். ஆனால் இது வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இதுவும் வாங்கி போட்டுக்கோங்க. பக்கத்து கடைகள்லாம் கிடைக்கும், மளிகை கடையிலலாம். நான் சீரகம் 2 ஸ்பூன் அளவும் மிளகு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மிளகு ஜாஸ்தி கூட போட்டுக்கலாம். இதில் துல்லியமான மெஷர்மெண்ட்டுன்னு கிடையாது. நீங்கள் ஓரளவு முன்ன பின்ன கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. 1 ஸ்பூன் ஓமம், அதையும் போட்டுக்கலாம். எனக்கு பச்சை கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, அப்படியே நான் கழுவி அலசி அதையும் எடுத்து போட்டுடுறேன். அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி முறுன்னு வறுத்துக்கோங்க. காய்ச்ச கருவேப்பிலை இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டயட் பண்ணும்போது புரதச்சத்து ரொம்ப முக்கியம். அதனால ப்ரோட்டீனுக்காக 100 கிராம் அளவு பாசி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா கழுவி காய வச்ச கேழ்வரகு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 10-15 வெள்ளைப்பூட நல்லா நச்சு வச்சிருக்கேன். அதையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரை கார்லிக்னு கடையிலேயே விற்கும், நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மில்லுக்கு போய் மிஷின்ல எல்லாம் கொடுக்கலங்க, வீட்லேயே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன். நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணியிருக்கனால வீட்லேயே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஜாஸ்தி ஒரு வேலை பண்ணுறீங்கன்னா மிஷின்லேயே கூட கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். பாருங்க, அப்படியே பட்டு போல சூப்பராக அரைச்சி எடுத்துருச்சு. நல்லா வாசமனமாக இருக்குது. இந்த பொடி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மாசத்துக்கு கூட தாராளமாக வரும். தினம் காலையில் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு பெரிய டம்ளரில் தண்ணி ஊற்றி கரைச்சி கஞ்சி மாதிரி காய்ச்சி குடிங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா தயிர், சின்ன வெங்காயம் இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, 1 மாசத்துல 10 கிலோ குறையுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நிறைய பேருக்கு குறைஞ்சிருக்கதா சொல்றாங்க. ஆனால் அந்த மாதிரி குறைக்கிறது உடலுக்கு நல்லது கிடையாது. ஒரு ஆரோக்கியமான வெயிட் லாஸாக இருக்கணும்னா 1 மாசத்துல 4-5 கிலோ வரைக்கும் குறைக்கிறதா ரொம்பவே நல்லது. நீங்க அது மாதிரியே ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் அந்த மாதிரி போங்க. எக்ஸசைஸ் முடிஞ்சா பண்ணுங்க. உங்க உடம்பு எதனால குண்டா இருக்குன்னு சொல்லி உங்க டயட்டீஷியனை கன்சல்ட் பண்ணுங்க. கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க இந்த கஞ்சியை தாராளமா சாப்பிட ஆரம்பிக்கலாம். இதுல எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்தியாவும் இருக்கும். ஆரோக்கியமான முறையில் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல டிப்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க.